அர்ச்சனா கவர் கொடுங்க. இந்தாங்க சார். எவ்வளவுமா? 50 ரூபாய் சார். மாமா எனக்கும் பூ வாங்கி கொடுங்க. வாங்கிக்கோ, எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ. 2 முழம் கொடுங்க. 4 முழம் வாங்கிக்கோங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் தான் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கன்னு சொன்னார்ல. நீங்க கொடுங்க. இந்தாங்க சார். இந்தா. நீங்களே வச்சு விடுங்க சார். புஷ்பங்க கையால வச்சு விட்டா பொண்டாட்டிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க வாங்க மாமா. இந்தாங்க. மாமா இத கொஞ்சம் பிடிங்க. அத கொடுங்க மாமா. மாமா அத கொடுங்க. போலாம். கல்பனா, பூ கீழே விழுந்துருச்சு, தலையில வச்சுக்க. ஓ நீங்களே வச்சு விடுங்க மாமா. நீ வாங்கிக்கலையா? இல்ல மாமா. ஏன்? அதான் நீங்க வச்சிருக்கீங்களா, வச்சு விடுங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இன்னைக்குதான் நான் முதல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன். ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால வச்சு விடுங்க. நான் சொல்றேன், நீ தான் கண்டிப்பா அச்சீவ் பண்ண போற, சரியா? மாமா இன்னைக்கு உங்க கையால பூவும் புட்டும் வச்சுங்க. கூடிய சீக்கிரம் உங்க கையால என் கழுத்துல தாலியும் கட்டுவேன். வா. எல்லி 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 எல்லிமா எல்லி 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 மா எல்லிமா மா எல்லிமா எல்லி 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 மா எல்லி. என்ன சுந்தர், நீங்க போயிட்டு? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? தெரு தெருவா இளநீ வித்துட்டு இருக்கேன். இளநியா? எந்த தொழில் செஞ்சா என்ன, அதை நேர்மையா செய்யணும். அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். காலம் எனக்கு பாடம் கத்து கொடுத்துருச்சு. நான் உழைக்கணும்.
நேர்மையா முன்னுக்கு வரணும். பொண்டாட்டி புள்ளைய நல்லபடியா வச்சு காப்பாத்தணுங்கிற பொறுப்பு எனக்கு இப்பதான் வந்திருக்கு. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க சுந்தர். எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாறணும். நான் இன்னும் மாறணும். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையாதான் நான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். நான் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். ச்சே, அப்படிலாம் சொல்லாதீங்க. அது ஏதோ ஒரு கெட்ட நேரம். என்ன நினைச்சு பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆம்பளை குழந்தை வேணுங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா நான் நடந்துகிட்டேன். சம்பந்தம் இல்லாம நந்தினிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பேன். அதை இப்ப நினைச்சாலும் என்ன பாக்குறதுக்கு எனக்கே பிடிக்கல. யாரையும் பார்க்க முடியல. நல்லா அப்பவே செத்துருக்கணும். ஆனா என்னால சாக்க முடியல. என் குழந்தைகளுக்காக நான் வாழணும். என்னை பொறுத்துக்கிட்ட மாலதிக்காக வாழணும். நான் வாழ வாய்ப்பு கொடுத்த நந்தினிக்காக வாழணும். அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. இப்பதானே தைரியமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அழறீங்க? சுந்தர் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒருத்தன் தான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி அதுக்கு பிராயச்சித்தம் தேட நினைச்சான்னா அதுவே பெரிய தண்டனை தான். புரியுதுங்களா? நீங்க இப்போ ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லபடியா வருவீங்க, தைரியமா இருங்க, சரிங்களா? அந்த வேலை என்னாச்சு? என் விவரம் தெரிஞ்சு யாரும் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த இன்கம் இப்படி போதுமா? என் ஒருத்தனுக்கு இது போதும் தான். வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இதைத்தானே பார்க்கணும். நான் பாக்குறேன் சுந்தர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஏற்பாடு பண்றேன். அதை மட்டும் செஞ்சீங்கன்னா காலங்காலமும் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். ஐயோ ப்ளீஸ், நான் இப்பதானே சொன்னேன், அப்படிலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நான் நந்தினிகிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிடணும். ஐயோ அதெல்லாம் எப்பவோ மறந்தாச்சு, விடுங்க சுந்தர். உங்களுக்கு பெரிய மனசு. ஆமா, அவங்க யாரு? இது கல்பனா, என் அத்தை பொண்ணு. அவங்களுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். இன்னைக்கு முதல் நாள் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறாங்க. சரி, நீங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்க. நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சாரி மேடம், உங்களை கவனிக்காம நான் பேசிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே சுந்தர், நாங்க வரோம். யார் மாமா இது? சொல்றேன். நந்தினி, நந்தினி, என்ன ஏன் இங்க படுத்திருக்க? ஒண்ணு இல்லைங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஹே, முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு, என்னாச்சு? காலையில கல்யாண போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சது இல்ல, அதுல இருந்தே எனக்கு. காலையில தானே மாடியில வச்சு அதை பத்தி அவ்வளவு நேரம் பேசினேன். இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா நீ? அது ஏதோ காத்துல விழுந்துருச்சு, அதை இவ்வளவு பெரிய விஷயமாக்கணுமா நந்தினி? இல்லங்க, சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நம்பிக்கைய பார்த்து வளர்ந்தவனா. ஒரு சின்ன சகுனத்தோட இருந்தா கூட அது பெருசா காட்டணும் முன்கூட்டியே சொல்லுவாங்க. அத நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. படிச்சவ தானே நீ? படிப்புக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? இது மனசு சம்பந்தப்பட்டது. நாங்கெல்லாம் அப்படித்தான் நம்பி வளர்ந்திருக்கோம். இதெல்லாம் ஏதோ நடக்க போறதுக்கான சிம்டம்ஸ். அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, அப்படியே ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா கூட உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்கு நான் விட்டுருவேனா? சொல்லு. ஐயோ, இது எனக்கு நடக்க போகுதுன்னு இல்லைங்க, நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நந்தினி, டெஸ்டினின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. எது ஒண்ணு நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். அது நீ நான் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்னைக்கோ ஏதோ நடக்க போகுதுங்கிறதுக்காக இன்னைக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல ஏதாவது மீனிங் இருக்கா? சொல்லு. எது நடக்கணுமோ அது அந்த நேரத்துல நடந்துட்டு போட்டோம். அது வரைக்கும் இருக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணலாம்ல, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? சொன்னா கேளு ப்ளீஸ். ஏன் நந்தினி, என்னாச்சு நந்தினி?
இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. இல்ல நந்தினி, அது வந்து இல்லைங்க, இன்னைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது அது ஒண்ணு போதும் எனக்கு. சாரிங்க. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடு, சரியாயிடும். சாரி. படுத்துக்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டேப்லெட் ஏதாவது? இது வரேன். இந்தா. தண்ணி எங்க வைக்கிறேன், வேணும்னா எடுத்துக்கோ. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. குட் நைட். நந்தினி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? நீ ஏதோ சத்தம் போட்ட, அதான் கேட்டு எழுந்திருச்சேன். கனவு, ஏதோ கெட்ட கனவு. இந்தா, முதல்ல தண்ணி குடி. குடி. அக்கா, விஸ்வா, விஸ்வா, என்னாச்சு? மாமா, நந்தினி, நந்தினி,
யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. கல்பனா தான் அது நந்தினி அக்காவோட குரல் தான்னு சொன்னா. அதான் என்ன ஏதுன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். கனவு கண்டு கத்திருக்கா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா நந்தினி ஆச்சு? முகமெல்லாம் பேய் எறிஞ்ச மாதிரி வெளிரி போயிருக்கு. ஒண்ணு இல்ல சித்தி, ஏதோ ஒரு கனவு, அதான் பயந்துட்டேன். நாங்க சத்தம் கேட்டு பயந்தே போயிட்டோம். அதான் என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஓடி வந்தோம். ஒண்ணு இல்ல சித்தி, நீங்க போய் படுங்க. சாரி, நான் வேற உங்களை அர்த்த ராத்திரியில எழுப்பி விட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. புதுசா கல்யாணமான பொண்ணு ரூம்ல இருந்து இப்படி அலற சத்தம் கேட்ட உடனே அப்படியே வெடவெடுத்து போயிடுச்சு. திருடங்கிருடம் ஏதாவது வந்துட்டானோ இல்ல உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையோன்னு தான் சிந்தனை போயிடுச்சுமா. கனவு கண்டிருக்காத்த, அதை வேற நீங்க ஒரு ஸ்கிரீன் பிளே ஆக்கிட்டு இருக்கீங்களே. அட என்னப்பா நீ, எங்க பயம் எங்களுக்கு, உங்க கிண்டல் உங்களுக்கு. அம்மாடி நந்தினி, நீ இப்ப பேசாம படுத்து தூங்கு. வெளியில போயிருக்கும் போது நீ கழிப்பு ஏதாவது மிதிச்சிருப்ப. நாளைக்கு காலையில மசூதிக்கு போய் மந்திரிச்சு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஏன் கனவு தானே, சாதாரணமா எல்லாருக்கும் வர்றதுதான். கனவுங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவ்வளவுதான். நம்ம எங்கேயோ பார்த்ததும் கேட்டதும் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரீட்டன் ஆகி நமக்கு கனவா வெளியில வருது, அவ்வளவுதான். சயின்டிபிக்கலா பாருங்க, அவளுக்கு மேல இருக்கீங்க. ஆமாப்பா, நீங்கெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க. அந்த காலத்து மனுஷங்க நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, புரியவும் புரியாது. அம்மா போதும் உன் பிரசங்கம், ரொம்ப ஓவரா தான் நீ பில்டப் பண்ற. மாமா சொல்ற மாதிரி இது சாதாரணமான விஷயம்தான். வா போய் படுக்கலாம். நீ சொல்றத கேட்டு நந்தினி அக்கா பயந்துட போறாங்க. விஸ்வா, அவ ரொம்ப பயந்துருக்கா, பாத்துக்கப்பா. நீ போய் படுத்துக்கமா, அவளை கூட்டிட்டு போய் படுக்கவே. எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் இல்ல, போய் படு, நின்னுட்டே தூங்க. ஆக மொத்தம் பாயில தான் தனியா படுக்கிறா. 2 பேரும் சேர்ந்து படுக்கல. போய் படுத்துக்கோ. தண்ணி எதுவும் கொஞ்சம் வேணுமா? வேண்டாம். சரி. என்னமாச்சு? நீ ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? நந்தினி கனவு கண்டதா அலர்னால இல்ல இல்லனா அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்து கத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடி. எனக்கு சந்தேகமே இல்ல, உன்னை பேய் தான் அரைஞ்சிருக்கு. அவங்க நல்லா தானே இருக்காங்க. இல்லடி, நீ என்னமா சொல்ற? அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதை வச்சு சொல்ற? ஏண்டி, கல்யாணமான 3வது ராத்திரியே புருஷனும் பொண்டாட்டியும் தனித்தனியா படுத்திருக்காங்கன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? தனித்தனி பெட்டா? என்னமா சொல்ற? யார் சொன்னாங்க உனக்கு? யாரும் சொல்லல, நான் தான் பார்த்தத சொல்றேன். நாம இப்ப உள்ள போயிட்டு வந்தோம்ல, அப்பதான் பார்த்தேன். தரையில தனியா ஒரு படுக்க போட்டிருந்தது. அர்த்த ராத்திரில அவ இப்படி அலறானா அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா, அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்களுக்குள்ள எப்படி சண்டை வரும்? ஏய், பிரச்சனை இருக்குடி. நீ சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் காதலிக்கல. உன் மாமா முட்டாள் தான் அவ பின்னாடி நாயா அலைஞ்சு அவளை சம்மதிக்க வச்சான். அவ லேஸ்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லடி. உன் மாமாதான் அந்தர் பெல்ட்டி ஆகாச பெல்ட்டி அடிச்சு அவளை கெஞ்சி கூத்தாடி சம்மதிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல வர? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்ல. ஆமா, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அது உண்மையா இருக்கணுமே. உண்மையா இருக்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கு. நந்தினி வந்து உன் மாமனோட டார்ச்சருக்காகவும் அவன் பணக்காரன்றதுக்காகவும் தான் இவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவ மனசுல வேற யாரோ ஒருத்தர் இருக்காண்டி. அதனால தாண்டி அந்த பெட்டும் தனியா இருந்தது, அவளும் தனியா படுக்கிறா. அம்மா, நந்தினி மனசுல வேற ஒருத்தர் இருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. கண்டிப்பா இருக்காண்டி.
அதையும் கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னம்மா நீ பாம் மேல பாமா போட்டுட்டு இருக்க? ஆமாண்டி, இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு சுரேஷ்னு ஒருத்தன் வந்தா. யாரு? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல மாமாவை கத்தியால குத்த வந்தவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தானே அவனா? ஆ ஆ, ஆ, அவனேதான். ஐயோ, அவன் இந்த கேடு கெட்ட நந்தினியோட ஒன்னா படிச்சவனா, பக்கத்து வீடா. அவன் வந்ததும் இவளுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை அவ மூஞ்சில பாக்கணுமே. அடேங்கப்பா, 2 பேரும் தொட்டு தொட்டு பேசிக்கிறதும் சிரிச்சு பேசிக்கிறதும். எனக்கு என்னமோ. அம்மா, அது சின்ன வயசு பழக்கமா இருக்கலாம்ல. இல்லடி, இது அதையும் தாண்டிடி. எனக்கு என்னமோ இது வீணான சந்தேகமா தான் தெரியுது. ஆஹா, என் சந்தேகம் பொய் ஆகாதுடி. நந்தினிக்கும் அந்த சுரேஷுக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. அது எப்படிமா கண்டுபிடிக்கிறது? ஃபாலோ பண்ணுவோம், கண்டுபிடிச்சிருவோம். கல்பனா, நீ உன் மாமா விஸ்வாவோட வாழ போற காலம் ரொம்ப தூரத்துல இல்லடி. கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. அது நடக்கணும் தாமா நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நடக்கும். நீ போய் தூங்கு போ. மாட்டுனடி நீ.